ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க 12A ரயில்வே காலனி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு அரசியல்வாதி கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த ஏரியாவில் இருக்க ஒரு பொண்ணை நம்ம ஹீரோ ஒன் சைடாக லவ்வும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் சாதிக்கணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அப்பப்போ மறைமுகமாக ஒரு சில ஹெல்ப்புகளையும் பண்ணிட்டு இருக்காரு நம்ம. ஆனால் அவரால் ப்ரப்போஸ் பண்ணவே முடியாத சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள போற வேண்டிய சிச்சுவேஷன் வருது. போய் பார்த்தா அந்த பொண்ணு இறந்து கிடக்குது. அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆனாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, நம்ம ஹீரோயினை யார் தான் கொலை பண்ணா, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அது எக்ஸிகியூஷன்லையும் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவர் கேரக்டர் ஓவரால் நீட்டா எழுதிருக்காங்க. இன்னும் கூட பெட்டரா இருந்தா நல்லாவே இருந்தது. படத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல அங்கங்க ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா என்ன, ஒரு சில இடத்துல அது தேவையில்லாத வச்ச ட்விஸ்ட் மாதிரியும் ஃபீல் ஆகுது. மற்றபடி படத்தில் வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ்ல இருந்து எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே தான் எழுத ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் பல சீன்ஸ் நமக்கு லேக் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் பல சீன்ஸ் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கு. அதனால இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படமாக மாறுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.